திருநெல்வேலி கூடங்குளம் அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். கூடங்குளம் அணுமின் நிலையம் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். நிச்சயமாக சலோமி, தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பு அங்குள்ள கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் செயல்பட்டு வரும் அணுமின் நிலையத்தில் நிலம் வழங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரி பொதுமக்கள் நேற்று அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணுமின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அணு உலைகளுக்கான அந்த கட்டுமான பணிகளும் தீவிரமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த அணுமின் நிலைய திட்டத்திற்காக கூடங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் தங்களது நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது நிலம் வழங்கிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தேர்வுகளில் கூடுதலாக 20 போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அணுமின் நிலையத்தில் 255 தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நிலம் வழங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் இன்று காலை அணுமின் நிலையம் முன்பு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் தற்பொழுது வரை சாரியாக குடும்பமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த அந்த அணுமின் நிலைய அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த போராட்டத்தால் கூடங்குளம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து ஒரு தனியார் திருமணத்தில் தங்க வைத்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சலோமி, திருநெல்வேலி கூடங்குளம் அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். கூடங்குளம் அணுமின் நிலையம் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். நிச்சயமாக சலோமி, தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பு அங்குள்ள கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் செயல்பட்டு வரும் அணுமின் நிலையத்தில் நிலம் வழங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரி பொதுமக்கள் நேற்று அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணுமின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அணு உலைகளுக்கான அந்த கட்டுமான பணிகளும் தீவிரமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த அணுமின் நிலைய திட்டத்திற்காக கூடங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் தங்களது நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது நிலம் வழங்கிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தேர்வுகளில் கூடுதலாக 20 போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அணுமின் நிலையத்தில் 255 தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நிலம் வழங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் இன்று காலை அணுமின் நிலையம் முன்பு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் தற்பொழுது வரை சாரியாக குடும்பமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த அந்த அணுமின் நிலைய அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த போராட்டத்தால் கூடங்குளம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து ஒரு தனியார் திருமணத்தில் தங்க வைத்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.